ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ராப்பர்ட்டி டூர் தான் பார்க்க போகிறோம். ஊட்டியில் இருக்கிற ஹோட்டல் ஜெம் பார்க் அந்த ப்ராப்பர்ட்டி டூர் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த ஹோட்டலில் 1 டே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஹோட்டல் எப்படி இருக்குது, இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுதான் ஹோட்டலோட ஃப்ரண்ட் வியூ. 2 சைடில் நம்ம கார் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி முன்னாடி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அழகாக வச்சுருந்தாங்க. இந்த கார் ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே பார்க்குறதுக்கு. ஸோ ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் இது தான். உள்ளே போகணுன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ரிசப்ஷன் ஏரியா. ஸோ நல்ல பெரிய ரிசப்ஷன் ஏரியாவாக இருக்குங்க. அங்கேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு அழகாக மவுண்டன் வியூ இருக்கும். ஸோ இங்கே வந்து வால் ஆஃப் ஃப்ரேம்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஹோட்டலுக்கு கிடைச்ச ஷீல்ட்ஸ், அவார்ட்ஸ் எல்லாத்தையும் லைனாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு இந்த ஹோட்டல். கூட பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேம் எல்லாம் வந்துட்டு நம்ம செலிப்ரிட்டிஸோட ஃபோட்டோஸ், நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹேண்ட் ரிட்டன் ரிவ்யூஸ் வந்துட்டு அவங்க ஃபோட்டோவோட ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், நான் ஒன்று ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஆக்ட்ரஸ் சிம்ரன், அப்புறம் ஆக்டர் ரன்வீர் சிங், நம்ம தமிழ் ஆக்டர் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி சார், நம்ம கார்த்திக் சாரோட பையன் கௌதம் கார்த்திக், விவேக் சார், இந்த மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸ் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹேண்ட் ரிட்டன் ரிவ்யூவை அழகாக அவங்களோட ஃபோட்டோவோட ஃப்ரேம் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அரவிந்த் சாமி, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சார், ஆக்டர் விஷால், யோகி பாபு, இந்த மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸோட ஃபோட்டோஸ் இங்கே இருக்குது. இவங்க எல்லாருமே இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வால் ஆஃப் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகாக மெயின்டைன் பண்ணி வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இங்கே ரிசப்ஷன் ஏரியாலே ஒரு கேம்ப் ஃபயர் செட்டப் வச்சுருக்காங்க. நிறைய சிட்டிங் ஏரியா இருக்குது. இங்கே கூட ஒரு செஸ் போர்டுமே வச்சுருந்தாங்க ரிசப்ஷன்லேயே. ஸோ போன உடனே வந்துட்டு செஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்துலேயே வந்துட்டு சின்னதாக ஒரு சாக்லேட் ஸ்டாலும் வச்சுருந்தாங்க. ஊட்டினாவே சாக்லேட் தானே, அதனால நம்மளுக்கு அங்கேயே சாக்லேட் ஸ்டாலும் இருந்துச்சு. ஸோ இந்த ஹோட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்திங்கன்னா, நல்லா நிறைய செடி வளர்த்திருந்தாங்க. ஃப்ளவர்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ நம்ம 2nd ஃப்ளோரில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரூம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். என்ட்ரானோன்னா லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு வாஷ் ஏரியா இருக்குது. இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயமே பார்த்திங்கன்னா பெட் ஏரியா தான். நம்ம நார்மலாக எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் 5 ஃபீட் 6 ஃபீட்டுக்கு தான் ஒரே ஒரு காட் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 2 4 ஃபீட் காட் கொடுத்துருந்தாங்க. 4 அடல்ட்ஸே வந்துட்டு தாராளமாக நல்லாவே தூங்கலாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு எங்கள் 4 பேத்துக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா பெட்லாம் தேவையே இல்லை. நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியில் எங்கேருந்து பார்த்தாலும் இந்த வியூ நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். இந்த ஹோட்டலோட சைட் வியூ ஆக்சுவலி பாருங்கள், உங்களோட பெட் வியூ நல்லாவே காமிக்கிறேன். ஸோ எல்லா ஹோட்டல்ஸும் இருக்கிற மாதிரி பேசிக் திங்ஸ், கெட்டில், மக் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட கிரவுண்ட் ஃப்ளோர், அதாவது ரிசப்ஷன் ஏரியா. அதே உங்களுக்கு 3rd ஃப்ளோர் தான். அதுக்கு கீழே தான் வந்துட்டு 2 ஃப்ளோர் இருக்குது. ஸோ வியூ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து போனால் நம்மளுக்கு அழகாக கார்டன் செட்டப் இருந்துச்சு. நிறைய கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சைடில் தெரியுது நம்மளுக்கு ரிசப்ஷன் ஏரியா.
இங்கே பார்த்த உடனே புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்த விஷயம் எதுன்னா இந்த செஸ் போர்டு தான். பிளாக் அண்ட் ஒயிட் டைல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃப்ளோர்லேயே வந்து செஸ் போர்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ காயின்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை உள்ளே போய் தான் அந்த செஸ் போர்டுக்குள்ளே போய் தான் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். மூவ் பண்ணுறதுல நம்ம உள்ளே போய் தான் மூவ் பண்ணணும். ஸோ அது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ கிட்ஸ் வந்து நல்லா எக்ஸைட்டடாகவே அதில் விளையாண்டாங்க. உள்ளே போய் தான் நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது கிட்ஸ்க்குலாம். இந்த மாதிரி வால் ஹேங்கிங் ஃப்ளவர்ஸும் அழகாக வச்சுருந்தாங்க. இந்த ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா அதர் எண்டில் ஒரு கேம்ப் ஃபயர் செட்டப் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஹோட்டலோட 5th ஃப்ளோர்லேருந்து ஷூட் பண்ணது. இங்கே தான் வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த ஃப்ளோர்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் அங்கங்கே உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சேர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஹோட்டலோட சைடு வியூ தான் இது. பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு கேம்ப் ஃபயர் செட்டப் இருக்குது. ஸோ இந்த ஹோட்டலில் ஒரு 2-3 பிளேசஸில் இந்த மாதிரி கேம்ப் ஃபயர் செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு லவ்வர்ஸ் கேஜ்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. சும்மா நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதில் போய் நின்னா எங்கே இருக்க? நோ லவ்வர்ஸ் கேஜ். ஃபஸ்ட்டு வந்து இது ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இங்கே வந்து அழகாக நம்ம ஓடி விளையாண்டுக்கிற மாதிரி ஒரு லான் செட்டப் இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா 2-3 ஊஞ்சல் வச்சுருக்காங்க. ஸோ இது விளையாடணும் அப்படின்ட்டு தான் மார்னிங் எந்திரிச்ச உடனே வந்துட்டு போகணும்னு அடம் பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு வந்திருந்தா. அங்கே 2 எலிஃபண்ட் ஸ்டாச்சு, ஒரு ஜீப்ரா ஸ்டாச்சு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேக்டஸ்க்குனே ஒரு சின்ன ரூம் வச்சு நிறைய கேக்டஸ் அங்கே வளர்த்திருக்காங்க. அதை நான் ஓப்பன் பண்ணி வீடியோ எடுக்கல. அந்த ரூமில் தான். ஸோ இங்கேயும் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. நம்ம ஃப்ளவர் ஷோவில் போய் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இங்கேயே நம்மளுக்கு கிடச்சிரும். அந்தளவுக்கு அவங்க ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃப்ளோர்லேயே பார்த்திங்கன்னா இந்த எண்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. உங்களுக்கு இது கிளாஸில் கவர் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு குளிராது. இது மெயினாக இன்னொன்று சொல்லணுன்னா இது ஹீட்டட் ஸ்விம்மிங் பூல். உள்ள தண்ணி வந்து நம்மளுக்கு எப்பவுமே வார்மாக தான் இருக்கும். அதனால் நம்ம டெம்ப்ரேச்சர் எவ்வளோ டவுனாக இருந்தாலும் இங்கே நம்ம ஜாலியாக ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணலாம். அங்கே ஒரு சன்ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அங்கே நின்று நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு அனன்யா அங்கே நின்று போஸ் கொடுத்தா. பார்த்தீங்களா இந்த ஃப்ளவர்ஸில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து ரெஸ்டாரண்ட் ஏரியா. ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்கும். ஸோ எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கான். போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம்.
பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே ஸ்விம்மிங் பூல் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகும்போதே ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸோடையே போயாச்சு. பாருங்கள், அனன்யா ஸ்விம் ட்ரெஸ்ஸோடையே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டா. ஸோ உங்களுக்கு சும்மா நான் காமிக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னென்ன பஃபெட்டில் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இது காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஃப்ரூட்ஸில் பனானா, டேட்ஸ் வச்சுருந்தாங்க, சம் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு, 3 டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, வாட்டர்மெலன், பைனாப்பிள், மஸ்க் மெலன், அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸ் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 மில்க் ஷேக் வச்சுருந்தாங்க, வெனிலா ஒன்று, சாக்லேட், அப்புறம் croissant பன், டோனட், சாக்கோஸ் 2 டைப் ஆஃப் சாக்கோஸ் இருந்துச்சு, 2 டைப் ஆஃப் கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குது, அதுக்கு ஹாட் அண்ட் கோல்டு மில்க், மஃபின்ஸ், ஸ்பாஞ்ச் கேக், பாயில்டு எக், சிக்கன் சாசேஜ், அப்புறம் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டும் இருந்துச்சு. ஸோ நார்மல் ப்ரெட்டு, வீட் ப்ரெட், ஒயிட் ப்ரெட் இருக்குது, அதுக்கு நமக்கு டோஸ்டர், பட்டர் ஜாம் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து லைவ் கவுண்டர் ஏரியா, தோசா கவுண்டர், அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்போது. ஸோ மெயின் டிஷ் என்ன இருந்துச்சு அப்படின்னா பேக்டு பீன்ஸ் இருந்துச்சு, அப்புறம் அன்றைக்கி ஸ்பெஷல் ஸ்வீட் பொங்கல் வச்சுருந்தாங்க, அப்புறம் மெதுவடை, உங்களுக்கு உப்புமா இருந்துச்சு, ஒயிட் ரவை உப்புமா, அவல் இருந்துச்சு, பூரி, அதுக்கு வந்துட்டு சன்னா கிரேவி, ஸோ 2 டைப் ஆஃப் இட்லி வச்சுருந்தாங்க. அதுக்கு தேவையான சாம்பார், 2 சட்னி இருந்துச்சு, ஜெயின் சாம்பார்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அப்புறம் காஃபி, டீ. அவ்வளோதான் பிரேக்ஃபாஸ்ட் பஃபெட்டில். பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்தோன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேயே இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்டும் ஸ்விம்மிங் பூலும் ஒரே ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ இது ஸ்விம் பண்ணும்போது அரௌண்ட் 8:30 தான் இருக்கும் மார்னிங். வெதர் ரொம்பவே கூலாக தான் இருந்துச்சு. இது வந்து ஹீட்டட் ஸ்விம்மிங் பூல் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எதுவும் தெரியல, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ 4 ஃபீட் தான் ஸ்விம்மிங் பூல் அப்படிங்கிறதுனால வைஷ்ணவுக்கும் ஈஸியாக இருந்தது ஸ்விம் பண்ணுறதுக்கு. இங்கே பக்கத்தில் கிட்ஸ் ஸ்விம்மிங் பூலும் வச்சுருந்தாங்க. ஸோ அனன்யா அதில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. ஆக்சுவலி இந்த பூலை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வேண்டியதை இந்த ஹோட்டலில் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஊட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயுமே வெளியில் இருக்க ஸ்விம்மிங் பூல் அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து உங்களுக்கு கிளாஸில் கவர் பண்ணியிருக்கு, ப்ளஸ் ஹீட்டட் பூல் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அனன்யாவோட ஃப்ரெண்டு ஃபேமிலியோடு தான் போயிருந்தோம். அவங்க எங்கள் நெய்பரும் கூட. ஸோ 2 பேரும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த பூலோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 பீத்தோவன் டாக்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்ல ப்ளேஃபுல்லான டாக்ஸ் இது. இதே மாதிரி தான் விளையாடிட்டே இருந்தது ரொம்ப நேரமாக. இது நம்ம கிட்டலாம் போய் பார்க்க முடியாது. ஆக்சுவலி நான் கிளாஸ் வழியாக தான் வீடியோ எடுத்திருக்கேன்.
ஸோ இது கூட அனன்யா கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா. இன்டோர் கேம்ஸ் விளையாட போயிட்டோம். அங்கே பார்த்தா பேட்மிண்டன் விளையாடினாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாக்ஸ் கிரிக்கெட் செட் பண்ணியிருந்தாங்க. அதில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அவுட். அனன்யாக்கு இந்த ஹுலா ஹூப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தா. இந்த மாதிரி கேம்ஸும் வச்சுருந்தாங்க. செஸ், லூடோ, ஸ்னேக் அண்ட் லேடர், கேரம் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் நல்லா டைம் பாஸ் பண்ணலாம். ஒரு 2 பேரும் வந்துட்டு என்னென்ன ரோல் தெரியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது அங்கே ஃப்ளார்ஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த இடம். நானும் இந்த ஸ்விங்கில் உட்காரணும்னு ரொம்ப அடம் பிடிச்சி அனன்யா என்னையும் உட்கார வச்சிட்டா. அப்புறமா கொஞ்ச நேரம் ஓடி விளையாண்டாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நாங்கள் வெக்கேட் பண்ணிட்டோம். 1 டே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டலில் உங்களுக்கு செக் அவுட் டைம் வந்துட்டு 12 to 12:30 வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ நீங்கள் மெதுவாகவே நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். இங்கே ஜிம்மும் இருக்குது. நீங்கள் ஜிம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே தாராளமாக வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். போதுமான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. டம்பிள்ஸ், பார்பல், ட்ரெட்மில், சைக்கிளிங் அந்த மாதிரி எல்லாமே பேசிக் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க, எங்களோட 1 டே ஸ்டே முடிஞ்சிடுச்சு. ஓவராலாக இந்த ஹோட்டல் ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வேறு ஒரு புது வீடியோவோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். Until then, bye. Thanks for watching.